ஹாய் நண்பர்களே! இப்ப நம்ம சொல்லப் போற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பிகினர்ஸ்க்கானது. அதாவது நீங்க வந்து ஒரு பாயிண்ட்லயோ அல்லது கல்லிலயோ அல்லது பவர் ஷாட்லயோ அல்லது அதே மாரி லாங் ஆன்ல எங்க நின்னாலும் சரி, இந்த மாரி கால அவுட்டாம நிக்கணும். கால் அவுட்டாம நின்னீங்க அப்படின்னா, கால அவுட்டு நின்னீங்க அப்படின்னா, உங்களால வேகமா முன்னாடி மூவ் பண்ணி பால வந்து எடுக்க முடியாது. ஸோ, அதுக்காக தான் சொல்றேன். இது வந்து நெறைய சீனியர்ஸுக்கு, நெறைய பிளேயர்ஸ்க்கு நெறையவே தெரியும். ஆனா, நான் சொல்றது பிகினர்ஸுக்கு. பிகினர்ஸ் இந்த மாரி வந்து நின்னு பழகாதீங்க. அதே மாரி இந்த மாரி கால் அவுட்டு நிக்கிற பொசிஷன் நின்னா, அது வந்து கேட்சிங் பொசிஷன் மட்டும் தான் நாம வந்து நிக்கணும். ஸ்லிப்பு இந்த மாரி பொசிஷன்ல மட்டும் தான் கால ஒட்டி வந்து நாம நிக்கணும். மத்த பொசிஷன்ல எல்லாம் நீங்க வந்து இந்த மாரி மூவிங் ஃபார்வர்ட்ல வர மாரி தான் நீங்க வந்து நிக்கணும். இப்ப பாருங்க பால நான் உருட்டுறேன். அவர் வந்து கால அவுட்டு நின்னா எந்த அளவுக்கு வந்து அவரால வந்து ஓடி எடுக்க முடியுது. அதே மாரி கால வந்து அவுட்டாம மூவிங்ல இருக்கும்போது எப்படி போய் எடுக்க முடியுதுன்னு பாருங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க கால அவுட்டிட்டு நிக்கும்போது பால வந்து அதே நேர் தான் போய் எடுக்க முடியுமே தவிர, ஃப்ரண்ட்ல வந்து எடுக்க முடியாது. அதத்தான் இப்ப வந்து நம்ம தம்பி பண்றாப்புல. ஸோ இதே மாரி நீங்களும் வந்துட்டு பழகிக்கங்க. மேட்ச்சுக்கு மேட்ச்சு அதே மாரி சீனியர் சொல்ற இடத்துல நீங்க நின்னுங்க. இங்க பாருங்க மூவிங்ல இருக்கறனால பால வந்து எவ்வளோ தூரம் முன்னாடி வந்து எடுக்க முடியுதுன்னு பாருங்க. இந்த மாரி டிப்ஸு உங்களுக்கு இன்னைக்கு குடுத்த டிப்ஸ் உங்களுக்கு புடிச்சிருந்தா அத ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.